ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பிஎஃப் கணக்கு வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு அதிர்ச்சியான வசதி தான். ஸோ பிஎஃப் வந்து நிறைய பேர் மெயின்டைன் பண்ணிட்டு வருவீங்க. ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்க்குறவங்களுக்கு சரி, கவர்மெண்ட் கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க சரி, ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறதா இருந்தால் கண்டிப்பாக பிஎஃப் வந்து பிடிப்பாங்க. இந்த பணத்தை வந்து நீங்கள் எடுக்கிறதுக்கான சில விதிமுறைகள்லாம் இருக்குது. ஸோ இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருமே எடுக்கிற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போது பிஎஃப் தரப்புலேருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வெளியிட்டிருக்காங்க. அதாவது இனிமேல் ஒரு காலங்களில் நீங்கள் வந்து உங்களுடைய பிஎஃப் தொகையை வந்து நீங்கள் பெற முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் எதுக்குன்ற விவரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கிங்க. கூட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோகளை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி கணக்கில் ஊழியர்கள் மாதந்தோறும் தங்களது சம்பள பணத்தின் ஒரு குறிப்பிட்ட பகுதி தொகையை சேமித்து வருகின்றனர். இது ஊழியர்களின் ஓய்வுகால வாழ்க்கைக்கான உத்தரவாதமாக அமையும் வகையில் திட்டமிடப்பட்டுள்ளது. வைப்பு நிதி தொகையிலிருந்து முன் பணத்தை எடுத்துக்கொள்வதற்கு கொரோனா பெருந்தொற்று சமயத்தில் வாரியம் அனுமதி அளித்திருந்தது. இதன் காரணமாக தற்பொழுது வர 2.2 கோடி சந்தாதாரர்கள் பிஎஃப் தொகையிலிருந்து முன்பணத்தை எடுத்துக்கொண்டுள்ளதாக தற்போது தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தொகைகள் தேவையற்ற செலவுக்காக பயன்படுத்தப்படுவதால் இபிஎஃப்ஓ வாரியம் தற்போது புதிய உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளது. அதன்படி இனி பிஎஃப் தொகையிலிருந்து முன்பணத்தை சந்தாதாரர்கள் பெற முடியாது என்று தெரிவித்துள்ளது. 3 ஆண்டுகளில் முறையே 91.6 லட்சம் சந்தாதாரர்கள் 1,09,126.29 லட்சம் கோடி ரூபாய், 2ஆம் ஆண்டு 62 லட்சம் சந்தாதாரர்கள் 11,84,323 கோடியும் தொகையை 3 ஆண்டுகளில் முறையே 91.6 லட்சம் சந்தாதாரர்கள் 19,126.29 லட்சம் கோடி ரூபாய், 2ஆம் ஆண்டு 62 லட்சம் சந்தாதாரர்கள் 11,843.23 கோடியும் தொகையை திரும்ப பெறப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கதாகும். இது பார்த்தீங்கன்னாக்கா பிஎஃப்லாம் யாருக்கெல்லாம் இருக்குதோ ஸோ அவங்க வந்து கொரோனா காலகட்டங்களில் அந்த பிஎஃப் தொகைக்கு வந்து கிளைம் பண்ணி எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது மூலமாக பார்த்தீங்கன்னாக்கா கம்பெனியில் நிறைய பேர் வந்து பிஎஃப் தொகை வந்து அப்ளை பண்ணி எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ இது வந்து எடுக்கிற தொகை பார்த்தீங்கன்னாக்கா வீண் செலவுகளுக்காக எடுக்கிறாங்க அப்படின்றது தெரிந்து கொண்டு இப்போ பிஎஃப் நிறுவனம் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னாக்கா இனி வருங்காலங்களில் அந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய வைப்பு நிதி வந்து பெற முடியாது அப்படின்ற ஒரு அதிர்ச்சியான ஒரு தகவல் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த அறிவு பார்த்தீங்கன்னாக்கா உண்மையாலுமே ஒரு பிஎஃப் சந்தாதாரர்களுக்கு ஒரு ஷாக்கிங்கான ஒரு நியூஸ்னு சொல்லலாம். ஸோ இந்த அறிவை பற்றி உங்களுடைய கருத்துக்களை இந்த வீடியோ கீழே கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. மறக்காம இந்த செய்தியை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் பயனுள்ள செய்திகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னாக்கா நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். அதுவரை மனிதர்கள் மதிப்போம், மனித உயிரை காப்போம். நன்றி.